அனுமனை பிடிச்சிக்கணும். அனுமன் சாலிசா சொல்வது, நரசிம்மர் காயத்ரி சொல்வது, உக்கிரதெய்வ வழிபாடு, வாராகி காயத்ரி சொல்கிறது, இதெல்லாம் மேஷத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்பவுமே அடிவயிறு, கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட கழிவு பாதையில் இருக்கக்கூடிய உபத்திரம் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ஏற்றம் காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்க ஏதாவது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுட்டு போயிடணும். வாக்குவாதம் வேண்டாம், அதை மட்டும் பார்த்துக்குங்க. சோம்பல் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக செல்ஃபோன்லேருந்து நோண்டிக்கினே இருக்காதீங்க. ரீல்ஸ் பார்க்குறது, இதை பார்க்குறதுன்னு நைட்டெல்லாம் நேரத்தை கெடுத்துக்காதீங்க. தூக்கம் வரவில்லை என்றால், உடற்பயிற்சியும் செய்தும் தூக்கம் வரவில்லை என்றால் குடும்ப டாக்டரை பார்த்து தூக்கத்திற்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்வது, அது நல்ல டாக்டரை பார்த்து பயப்படாமல் எடுத்துக்கொள்வது. நிம்மதியாக தூங்குங்க. ஏந்துக்கிறச்சவே டென்ஷனோடு ஏந்துக்காதீங்க. சாப்பிட்றச்சே டென்ஷனோடு சாப்பிடாதீங்க. எல்லாமே அருமையாக பண்ணி கொடுக்கும், ஜெயத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு உன்னதமான ஸ்தானம் கிடைக்கும். சுபகாரிய தடைகளில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மன வருத்தங்கள் எல்லாம் படிப்படியாக தீரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் அதிகமாக செய்வீர்கள். பெரிய பொறுப்புகள், விருதுகள், கௌரவங்கள், அரசாங்க அமைப்பு, ஆனர் கிடைக்கிறதெல்லாம் ஏற்படுவது மேஷத்துக்கு சந்தோஷம்.